இன்றைக்கி வந்து நம்ம வந்து அட்டை போடுறத பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அட்டை போடுறத பற்றி பார்க்க போகிறது கிடையாது. பசங்களுக்கு வந்து என்னென்ன சொல்லி தரணும் அப்படின்றத வந்து தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு நான் வந்து காலையில் வந்து எழுந்திரிச்சி பசங்களுக்கு அட்டை போடணுன்றதுக்காக அட்டை போட்டுட்ருக்கேன். ஆனால் பசங்களுக்கு இந்த வயசுலலாம் அட்டை போட சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நாங்களே அட்டை போட்டுக்குவோம். அம்மா வந்து அட்டை போட்டு தர மாட்டாங்க. என் சிஸ்டர் தான் எனக்கு வந்து அட்டை போட சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து நாங்களே போட்டுப்போம். இப்போ இருக்கிற பசங்க வந்து போட மாட்டேங்காங்க. 2 பேருமே போடுவாங்க. ஆனால் வந்துட்டு அது வந்து கரெக்டாக ஈவனாக போட மாட்டாங்க. அதனால் நான் அவங்ககிட்ட அட்டை மட்டும் போட விட மாட்டேன். மற்ற எல்லாமே அவங்கள பண்ண விட்டுருவேன். ஃபஸ்ட்டு என்னென்னா பார்த்திங்கன்னா, அவங்களோட பென்சில் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றதை நோட் பண்ண வச்சுக்கணும். அவங்கள அது வந்து சொல்லி தந்துடணும். எல்கேஜி யூகேஜி ஸ்டேஜெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சொல்லி தர ஆரம்பிச்சிடணும். டெய்லி உன் பாக்ஸில் கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்த்துக்கணும். ஒன் டைம் பேக் உள்ள வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டியா ரெடியா, பாக்ஸ்லேருந்து நோட்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டியா, மழை பெஞ்சாலும் சரி பெய்யலைனாலும் சரி குடை வந்து கம்பல்சரி எடுத்து வச்சுக்கணும். எப்போ வேணாலும் மழை பெய்யலாம், எப்போ வேணாலும் வந்து ரொம்ப வெயில் அடிக்கலாம். அதனால் வந்து 2த்துக்குமே அது யூஸ் தான். ஒன்றும் வந்துட்டு நம்மளுக்கு இது கஷ்டம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஹோம் ஒர்க் பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு முன்னாடியே வந்து ஹோம் ஒர்க் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் நம்ம கேட்டு வச்சுக்கணும். ஏன்னா பின்னாடி கேட்கும்போது டியூஷன்லேயே எல்லாம் பண்ணிட்டாங்க நம்ம நினச்சிப்போம். ஆனால் வந்து திடீர்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, டியூஷனில் வந்துட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. சில லெசன்லாம் நான் கேள்வி கேட்கும்போது எனக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லுவான். லாஸ்ட் மினிட்ல நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கி கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுவான். என்னடா தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, இந்த டேர்மே முடிய போது தெரிலன்னு சொல்கிறேன்னா, இந்த லெசனை நேற்று தான் மிஸ் நடத்துனாங்கம்மா, இன்றைக்கி எப்படி என்னால் படிக்க முடியும், நான் வந்துட்டு எனி ஃபைன்னு சொல்லிட்டு கேட்குறதுல வந்துட்டு இந்த லெசனில் வர கொஸ்டினில் வந்து நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவான். இதுவுமே நடக்க தான் செய்யுது. முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தால் வந்துட்டு அவங்களால வந்துட்டு சீக்கிரமாக வந்து படிக்க முடியும். நான் அதனாலே டியூஷனில் சொல்லி வச்சுருவேன். அவங்களுக்கு வந்து லெசன் வந்து சரியாக நடத்துறது கிடையாது. ஆனால் நீங்களே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மார்க் பண்ணி அவனுக்கு வந்துட்டு படிக்க வச்சுருங்கன்னு சொல்லிடுவேன். அதனால் டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக அவனை படிக்க வச்சுருவாங்க. எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்து படிக்க வச்சுருவாங்க. ஸ்கூல் போர்ஷனை நம்பி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த லன்ச் பேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துடணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி ரெடி பண்ணி வைக்கிறதுலேருந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறதுலேருந்து சொல்லிக் கொடுத்துடணும். பேகுமே வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு நைட்டே வந்து பேக் ரெடி பண்ணி வச்சிடணும். என்னென்ன வந்து டியூஷனுக்கு எடுத்துகிட்டு போகாமல் வெளியே எடுத்து வச்சுட்டு போகிற ஐட்டம் எல்லாமே திருப்பி வந்து பேக் உள்ளே இருந்து நைட்டு வந்துட்டு எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். 2மே வந்துட்டு நைட்டு பண்ணிடணும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்களுக்கு என்னென்ன பொருள் வேண்டியது இருக்குன்றது நம்மக்கிட்ட சொல்லிடணும். ப்ராஜெக்ட் ஐட்டமாக இருந்தால் வந்துட்டு சொல்லிடணும். பென் இல்லை, பென்சில் இல்லை, ஸ்கேல் இல்லை, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கேட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு என்ன வேணுமோ ஞாபகப்படுத்தி நம்ம வச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்து வச்சிடணும். திடீர்னு அவங்க 9:30க்கு வந்துட்டு நைட்டு இது எனக்கு வேணும்னு சொல்லும்போது நம்ம ஸ்டேஷனரிக்கு போனோம்னா ஸ்டேஷனரி மூடி இருக்கும். அப்போ வந்து நம்மளால் வாங்க முடியாது. அதனால் முன்னாடியே வந்து நம்ம கேட்டு வச்சுக்கணும். ஈவினிங்கே கேட்டு வச்சுக்கணும். நைட்டு வந்து கேட்குறது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்களோட ப்ளேஸை க்ளீன் பண்ணி வைக்கிறது. அவங்க என்ன ஒர்க்கு உட்காந்து எழுதுறாங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுற இடத்த வந்து அவங்க வந்து க்ளீனாக வச்சுக்கணும். என் பசங்க வந்துட்டு க்ளீனாக வச்சுக்க மாட்டாங்க தான். 2 நாளைக்கு ஒரு தடவை தான் க்ளீன் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கெல்லாம் தனியாக வாங்கி தரலை. எங்கள் வீட்டில் ஒரு ரேக் இருக்குது. அந்த ரேக்கில் வந்து பாட்டம் ரேக்கில் இருக்கும்ல, அந்த இடத்த மட்டும் அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஒதுக்கிட்டு 2 டேபிள் மாதிரி கொடுத்து வந்திருக்கோம். அதிலே வந்து உட்காந்து எழுதிப்பாங்க. அதை வந்து அவங்க க்ளீனாக வச்சுக்கிறது அவங்க பொறுப்பு. அவங்க க்ளீனாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அதை வந்து நான் சொல்லி தந்திருக்கேன். ரிலாக்ஸேஷனுக்காக வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு எங்கள் பப்பீஸ் இருக்குல்ல, அது கூட விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா முக்கியமானது, ட்ரெஸ்ஸு வாஷிங்க்கு போடணுன்னா முன்னாடி நாள் நைட்டே அதான் ஸ்கூலில் வந்து வருவாங்கள்ல ஈவினிங்கு, அந்த ஈவினிங்கே வந்து ட்ரெஸ் வாஷிங் இருந்தால் சொல்லிடணும். எவ்வளோ அழுக்கு இருக்குது, நம்ம வந்து 1 டே போட்டு ஓகேவா, 2 டேஸ் போட்டு ஓகேவா, அதுக்கு மேலே அழுக்கு இருக்குன்னா நம்ம மறந்துடுவோம். அதனால் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிடணும், இதுமாதிரி இன்றைக்கி ட்ரெஸ் வாஷிங் போடணுமான்னு சொல்லிட்டு. நம்ம உடனே ஈவினிங்கே வந்துட்டு வாஷிங் மிஷின் இருக்கவங்க வாஷிங் மிஷினில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சிடலாம். இது கையில் துவைக்கிறோம், கையில் துவைச்சி நல்லா பிழிஞ்சு காய வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களாவும் சொல்ல நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்போல்லாம் பையன்லாம் வந்து கரெக்டாக வந்து பிடி சார் வந்து கேட்பாருன்றதுக்காக அவனே வந்து சொல்லிடுவான், அம்மா ட்ரெஸ்ஸை வாஷிங் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சேஃப்டி. என் பசங்க 2 பேருமே தனியாக தான் போகிறாங்க. ஆட்டோவில் தனியாக தான் வராங்க. இத்தனைக்கும் வந்துட்டு ஷேர் ஆட்டோவில் தான் போகிறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க, 2 பேரும் ஒன்றா தான் வருவாங்க. தனித்தனியாக போக மாட்டாங்க. இன்றைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு ஆஃப் டே அதுமாதிரி டைமில் தான் தனியாக வந்து வருவாங்க. தனியாக வந்து ஒன்றா சேர்ந்து போயிட்டு தனியாக வருவாங்க. அதனால் வந்து நம்ம வந்து சேஃப்டிக்கு வந்துட்டு
நம்ம நம்பரை வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கால் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பொண்ணெல்லாம் வந்துட்டு ஸ்கூலில் படிக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்பா வந்து நம்பர்லேருந்தோ அம்மா நம்பர்லேருந்தோ கால் பண்ணி சொல்லிவிடுவா, அம்மா நான் வந்து இதுமாரி அண்ணன் வரலாம், ஆட்டோவில் நான் கிளம்பி வரேன், அவங்க அப்பா ஆட்டோ ஏற்றி விட்ருவாரு, நான் வந்துடுவேன் வீட்டுக்குன்னு சொல்லிடுவா. நான் ஓகேன்னு சொல்லிட்டு டைம் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு நான் போய் பார்க்க போவேன் என்னன்னு சொல்லிட்டு. அதுமாரி சேஃப்டியும் சொல்லி கொடுத்துடணும். அப்புறம் எவ்வளோ சாப்பாடு கெட்டுறதுக்கு முன்னாடி ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டுக்கணும். நம்ம கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு அளவாக கட்டி கொடுக்கணும். நம்மளாக வந்து இந்த வயசுக்கு இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி திணிச்சு நம்ம கொடுத்து அமிச்சோன்னா அந்த சாப்பாடை வந்து வேஸ்ட்டாக தான் அவங்க கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு இது ஓகேவா, இவ்வளோ வச்சா போதுமா சொல்லிட்டு கேட்டு வந்துட்டு கெட்ட பழகுங்க. நம்ம பசங்க நிறையா சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் எல்லாராலையும் நிறையா சாப்பிட முடியாது. அவங்க ஒரு ரைஸ் வந்து நல்லா சாப்பிட்லாம், ஒரு ரைஸ் நல்லா சாப்பிடாமல் போகலாம். அதனால் டெய்லியுமே நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து கெட்டுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும், இவ்வளோ போதுமான்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷை பற்றி நம்ம சொல்லித்தரணும். கேஷை பற்றி சொல்லித்தந்தால் தான் பசங்களுக்கு வந்து மைண்ட் செட்டில் வந்துட்டு நம்மளால் இதை வாங்க முடியும், நம்மளுக்காக வந்துட்டு இதை கேட்டோன்னே வாங்கி தர முடியும், நம்ம அம்மாவால் நம்ம அப்பாவால் இதெல்லாம் கேட்டால் வாங்கி தர முடியாது அப்படின்றது வந்து தெரிய வரும். இன்னுமே வந்துட்டு என் பையனுக்கு இனிமே வந்துட்டு புரியாது, சிலது புரியும், ஆனால் அந்த சமயத்தில் அவனால் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் என்ன நான் இத்தனை வருஷம் கேட்டு கூட நீங்கள் வாங்கி தரலை அப்படின்ற கேள்வி இன்னி வரைக்குமே கேட்பான். அதை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லித்தரணும். இதுமாதிரி பொறுமையாக இரு, நான் வாங்கி தருவேன் என்ன இருந்தாலும் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. வயசு போயிட்ட பிறகு இந்த விளையாட்டை விளையாட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வயசு போயிட்ட பிறகு விளையாட முடியாது தான். ஆனால் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு அந்த வயசில் தேவையான பொருள் ஏதாச்சும் இருக்கும். நம்ம அப்போ வந்து அந்த காசை வச்சு அவங்களுக்கு அந்த வயசில் என்ன தேவைப்படுமோ அதை வாங்கி தர்றது முடியறதுக்கு காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாங்கி தரலாம். அதையும் அவங்களுக்கு ஏற்றுக்கிற பக்குவத்தை வந்து நம்ம சொல்லித்தரணும். நான் அப்போ அதை நீ கேட்ட, அதை வாங்கி தரல, ஆனால் இப்போ வந்து இந்த பொருள் உனக்கு யூசேஜ் ஆகும், அதனால் அந்த காசை வச்சு நம்ம வந்து இதை வாங்கி தந்திருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வளர்க்க கற்றுக்கணும். ஏன்னா வந்துட்டு அதை வந்து இப்போத்துலேருந்தே சொல்லி கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா நான் வந்து என் அனுபவத்தில் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறது இதுதான். ஏன்னா பசங்களோட மைண்ட் செட் வந்து நம்ம கேட்டனே கிடைக்கணுன்றது தான் அவங்க மைண்ட் செட்டாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட மாற்றணும். பணம் இப்போ என் பொண்ணெல்லாம் வந்துட்டு கடைக்கு போனால் அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குமா, மிச்சம் இருக்குமா காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் அந்த பொருளை வந்துட்டு வாங்கி முடிச்சிட்ட பிறகு எனக்கு இது வாங்கி தர முடியுமா, இந்த காசுக்குள்ளே இது வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்படி நான் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொன்னால் நான் வாங்கி தந்துடுவேன். வாங்கி தர முடியாதுன்னா நான் வாயே திறக்க மாட்டேன். அதை வச்சு அவள் தெரிஞ்சுப்பா அவங்கக்கிட்ட வந்துட்டு கேஷ் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து என் பொண்ணு வந்து செஞ்ச கட்டில் ஊஞ்சல். இது வந்து ஒரு படத்தில் வந்துட்டு ஜெமினி கணேசன் வந்து ஊஞ்சல் வந்து கட்டில் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஆடிட்டுருப்பார், அதை பார்த்து செஞ்சால். இது வந்து பையன் வரைஞ்ச ட்ராயிங், வெறும் பென்சிலில் வந்து ட்ரா பண்ணி அது மேலே வந்துட்டு அவுட்லைன் மட்டும் ஸ்கெட்சில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பசங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்குன்னா நம்ம வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி விடணும். நம்மளால் அந்த பொருள் வாங்கி தர முடியலை, எதுவும் முடியலைன்னு நினைக்கக்கூடாது. இந்த வந்து பில்டிங் பிளாக்ஸே வந்து சின்ன குழந்தையில விளையாடுறது. ஆனால் நான் வந்துட்டு அவன் இப்போ 7th வந்திருக்கான், இப்போ தான் நான் இதை வாங்கி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து சின்ன வயசில் 3 வயசில் விளையாட வேண்டியது. அப்போ வாங்கி தராமல் நான் இப்போ தான் வாங்கி தந்திருக்கேன், இவ்வளோ லேட்டாக தான் வாங்கி தந்திருக்கேன். ஆனால் அவன் இப்போயும் அதை வச்சு விளையாட தான் செய்கிறான். அவனுக்கு வந்து அதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான், அது ஒரு ஆர்வம். இப்போ அப்புறமேட்டுக்கா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பெட்ஸ் கூட விளையாடுவான், எங்கள் டாகி கூட வந்துட்டு விளையாடுவான், கொள்ளுவான். அப்புறம் டிவி பார்ப்பான். இது முடிஞ்சது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு வெயிட் மிஷின் வந்துட்டு என் சிஸ்டர் ரெடி பண்ணியிருப்பாங்க. அது போல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவிட்டியெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு சொல்லித்தரணும். நம்மளும் கூட உட்காந்து அவங்களுக்கு பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்துட்டு 10 ரூபா கொடுத்து பென்சில் கலர் இல்லைனா பென்சில் க்ரையான்ஸ் அது மாதிரி வாங்கி கொடுத்து கூட என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து வரைய விடுங்க. இந்த வயசில் பண்ணால் தான் அதை வந்துட்டு பண்ண முடியும். நீங்கள் பெரிய வயசாகிட்ட பிறகு அது வாங்கி கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. பெருசாகிட்ட பிறகு நம்ம வாங்கி தரலாம். அவங்க நினைக்கிறது என்னென்னா அக்ராலிக்கு க்ரையான்ஸு, பெயிண்டிங் வந்து ப்ரஷ் வச்சு வரைகிறது அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நம்மளால் அதெல்லாம் வாங்கி தர முடியலனா கூட இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது நான் சொல்கிற மாதிரி 10 ரூபீஸ் கலர்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி வரைய வைங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்க நல்லா ட்ராயிங் பண்ணுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஓகேனா வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் வாங்கித்தாங்க. ஆனாலும் பென்சில் ட்ராயிங்கே பெஸ்ட்டு தான்.
இது மாதிரி வந்து நம்ம குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் என்கரேஜ் பண்ணால் தான் பசங்க வந்துட்டு எதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்றதே தெரியும். இப்போ வந்துட்டு ஒன்றுத்துக்கும் நம்மக்கிட்ட காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தோன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் வந்துட்டு நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு அவங்கள எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம பசங்களை வளர்க்குறது நம்ம கையில் தான் இருக்குது. பார்த்துக்குங்க.